வணக்கம் உறவுகளே, இந்த பங்கு சந்தையில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி உழைக்கிறது பார்ப்போம். இந்த மார்க்கெட்டானது 80% ஹை ரிஸ்கானது, மிக ஆபத்தானது. 20% மட்டும் உங்களுக்கு பலனை தரக்கூடியது. ஆகவே இது 80% ஹை ரிஸ்க் அண்ட் 20% யூ கெட் த ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் அ வெரி ரிஸ்க் மார்க்கெட். பி கேர்ஃபுல்லி அண்ட் திஸ் இஸ் ஒன்லி எடுகேஷன் பர்பஸ். இது உங்களுக்கான கல்வி அறிவை மேம்படுத்துவதற்காக, இந்த பங்கு சந்தை கற்றல் நடவடிக்கைக்காக நாங்கள் செய்து தருகின்றோம். மூலம் நாங்கள் எச்சரிக்கின்றோம். திஸ் இஸ் வார்னிங். 80% ரிஸ்க் மார்க்கெட் அண்ட் 20% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ 80% உங்களுக்கு இழப்பை தரும், 20% மட்டும்தான் நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள். எனவே அதை புரிந்து கொண்டு நீங்கள் கற்கநிலைக்கு ஊடிச்செல்லலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த மார்க்கெட்டை பார்க்கின்றோம். இதில் இந்த மார்க்கெட்டில் எப்படி இன்றைக்கு 3 விதமாக நாங்கள் இதில் உழைக்கலாம்னு சொல்கிறோம். அதாவது 3 மெத்தட்டை யூஸ் பண்ணலாம். முதலாவது மெத்தட் நாங்கள் இன்றைய சொல்லித்தராத முதலாவது மெத்தட் எப்படின்னு சொன்னால், ட்ரெண்டிங் லைனை வச்சுட்டு எதுவும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் இந்த ட்ரெண்டிங் லைனை மட்டும் வச்சு எப்படி உழைக்கிறது. சரி, இப்படி பார்ப்போம். அவள் இப்படி கேட்கல, இந்த மார்க்கெட்டில் எப்படி காசு சம்பாதிக்கலாமான்டா சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் எஸ். எப்படி இந்த ட்ரெண்டிங் உங்களுக்கு என்ன காட்டுது? மார்க்கெட் இது ஓரான் நம்பர். மார்க்கெட் என்ன செய்யுது? ஹையருக்கு போயிருக்கு. ஸோ அப்படின்னா இதில் பாருங்க, இந்த மவுஸ் ஆறதை பாருங்க, இதில் ஒரு கோடு இருக்குது. இங்கே பாருங்க, இதில் கோடு இருக்குது. இதில் இந்த கோட்டை எடுத்துட்டு இதில் இருந்து இதில் இருந்து இப்படியே எடுத்து கொண்டு வாங்க. இப்படி ஒன்று அடிங்க. ரைட், வடிவம் அடிக்கணும். சரி, இப்படி அடிச்சிட்டிங்களா? ரைட். இந்த மார்க்கெட்டை என்ன செய்யுது? இதுக்குள்ளே வந்திருக்கணும், வந்ததா? வேறே இல்லை. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மார்க்கெட் இப்படி போகுது, இதுக்கு என்ன செய்யலாமாண்டா? ரெண்டாவது இன்னொரு கோடு அடிங்க. இதில் இந்த காலில் வைங்க. இந்த காலில் வச்சுட்டு இந்த காலோட இப்படி அடிங்க. இதுக்கு நான் சிவப்பில் போட்டு விடுறேன். இப்படி போனீங்கண்டா அது எப்படி கலர் மாற்றுறேன்டா, இதை இப்படி மவுசை டெண்டரை மாற்றுங்க. ரைட் கிளிக்கில் மாற்றிட்டு வலப்பக்கம் மாற்றினீங்கன்னா இப்படி துறந்தோன்னா ட்ரெண்டிங் ப்ராப்பர்ட்டி ரெண்டு வரும். அதில் மாற்றுங்கோ. மாற்றினோடனே இப்படி கலர் ரெண்டு வரும். இதில் சிவத்த கலருக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா ரைட் இப்படி வந்துடும். அவ்வளோதான் பேர். இப்போ பாருங்கள், இதில் வச்சு அடிக்கிறாங்க, இந்த காலில் வச்சு அடிக்கிறாங்க, இந்த இதில் அடிக்கிறாங்க. என்ன செய்யுது? இதில் முட்டிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுது. அதே மாதிரி என்ன செய்யுது? இதில் முட்டிட்டு கீழே ப்ரீவியஸ் லெவலுக்கு நேருக்கு வந்துட்டு என்ன செஞ்சிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுது. அப்போ ப்ரீவியஸ் லெவல் என்ன? இப்படி அடிச்சுப்பா. இந்த ப்ரீவியஸ் லெவல் இங்கே இந்த இதில் அடிச்சிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு இது மார்க்கெட் முட்டிட்டு என்ன செய்யுது? போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே போடுது? இதில் இப்படியே போய் ஒன்று இது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4ஆம் நாளில் உடைச்சிருக்கு. கீழே உடைச்சி என்ன செய்யுது? மார்க்கெட் இப்போ கீழே நிற்கிது. அப்போ இது எது? பிட்காயின் மார்க்கெட் எங்கே நிற்கிது? இங்கே மேலே போய் இப்போ இதில் கீழே நிற்கிது. இப்போ இந்த கேண்டில் மிக முக்கியமான கேண்டில் பேட்டர்ன். அப்போ இந்த மார்க்கெட் எங்கே வரும்? இந்த லைன் உடைச்சிது. அப்போ திருப்ப முறை 2 லைன் அடிங்க. இப்படி அடிங்க, இப்படி அடிங்க, இப்படி அடிங்க. இப்படி அடிச்சுட்டு என்ன செய்யுங்க? இப்படி போடுங்க. போட்டிங்க என்ன செய்யும்? மார்க்கெட் இப்போ இதில் முட்டி அடிச்சிங்க. மார்க்கெட் கணக்காக இதில் முட்டி இருக்குது. திரும்பி இங்கே மார்க்கெட் இங்கே முட்டணும். முட்டிட்டு என்ன செய்யும்? மார்க்கெட் மேலே போகும். ஸோ ரெண்டிங் லைன் தான். அப்போ அடுத்த ரெண்டிங் லைன் எடுத்து இப்படி அடிங்க. ரைட். அப்போ மார்க்கெட் எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த மார்க்கெட் மேலே வந்ததுன்னு சொன்னால் எப்படி வரும்? இந்த இடத்துக்கு வரும். அல்லது எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கோடு தான் அடிக்கும். முதலங்க அந்த கோடு அடிச்சினாங்க, இந்த கோடு அடிச்சினாங்களே, இந்த கோடு அடிச்சினாங்க, இந்த கோடு வேறே இல்லை. ரெண்டாவது என்ன செய்யறாங்க? இப்படி ஒன்று அடிச்சினாங்க. ஆனால் இந்த கோடு கணக்காக இருக்குது. ஏன்? இதில் முட்டி இருக்குது, இதில் முட்டி இருக்குது. இந்த 4 இடத்துலேயே வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. இப்போ இதை இப்படி அடிக்கிறது. இந்த பாருங்க, இதில் வந்திருக்கு.
ஓகே, இதில் பாருங்க, இதில் வந்து போட்டிருக்கிறோம், இது கணக்காக நிற்கிது, இதில் நிற்கிது, இப்படி நிற்கிது. அப்போ இப்படி தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் செல் இங்கே இருக்கு, இதில் வந்து இப்படி போட்டிங்கன்னா இது வந்து எவ்வளோ, இது வந்து 100 ரூபா போடலாமா, போடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், $0.10 இது எவ்வளோ, $10 போடலாமோ, நோ போடக்கூடாது. இது வந்து $10, இது எவ்வளோ வந்து, இதுதானே $1. அப்போ இதில் கவனமாக இருக்கும். 100 ரூபாய் போட்டுவிட்டு முன்னுக்கு கொண்டா போட்டுவிட்டீங்கன்னா 100 ரூபாய் வந்து காணாமல் போயிடும். இதுக்குள்ள வந்து 10 ரூபாய் போட்டுவிட்டீங்கன்னா காணாமல் போயிடும். அப்போ இதில் வந்துட்டு இதில் போடுவோம். அப்போ என்ன செய்யணும், மார்க்கெட் பாப்போம், வாங்க விடுதோண்டுவோம். சரி, ரைட். ஸோ அப்போ நாங்கள் இதுக்கு நேராக கணக்காக போடுவோம். அதே மாதிரி இங்கே போட்டுவிட்டு இந்த இதை போட்டுவிட்டு இப்படி ஒன்று அடிப்போம். பாருங்கள், இந்த ரெண்டிங்கில் நீங்கள் அடிச்சிருந்தீங்கடா, இதில் வச்சு இப்படி அடிச்சிருந்தீங்கடா, கணக்கான செய்யுது. இந்த ரெண்டிங் உடைச்சி போட்டு இல்லை மார்க்கெட் போயிருக்கோம் இல்லையா. அப்போ மாறி மாறி அடிங்க, ரெண்டிங் என்ன செய்யணும், மாறி மாறி அடிக்கணும். அப்போ என்ன செய்வோம், இதை எடுப்போம், இதை வந்து இப்படி வச்சு போட்டு இப்போ அடித்து இப்படி டேரக்டாக கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அப்போ இது என்ன செய்யும், இது இங்கே கிடக்கட்டும். இப்போ இது வந்து இப்படி கிடக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமாண்டா, எஸ் எல்லாம் போட்டு ஓகே. அப்போ இப்படி இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும். வந்துட்டு என்ன செய்யணும், இது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல், மேலேருந்து கீழே வந்தால் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல். இங்கே வந்துட்டு என்ன செய்யும், மார்க்கெட் திருப்ப மேலுக்கு போகும். இந்த மேலுக்கு போகும், எங்கே போகும், மேலுக்கு. இந்த இதில் வந்துட்டு இதில் முட்டிட்டு இங்கே வரும், இங்கே வந்துட்டு என்ன செய்யும், இங்கே வரும், போகும். அப்போ இது என்ன லெவல், இது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல். மார்க்கெட் என்ன செய்ய போகுது, இங்கே வரப்போகுது. இது உடைச்சாரு செய்யும், மார்க்கெட் கீழே வரும், எங்கே வரும், இந்த லெவலுக்கு வரும். அப்போ என்ன செய்வோம், இதில் ஒரு கோடு எடுப்போம், இதில் வந்து இப்படி ஒன்று போடுவோம். அப்போ இந்த இடம் உடைச்சா மார்க்கெட் எங்கே வரும், முதலாவது நிலை இங்கே வரும். அடுத்தது எங்கே வரும், அதுக்கும் ஒரு கோட்டை போடுவோம், எங்கே வரும், இந்த லெவல் வரும், இந்த லெவல். ஏன்னா இது புட்டி நிற்கிது. அடுத்தது எங்கே வரும், அடுத்த ஒரு கோடு அடிப்போம், கோடு கூட அடிப்போம், எங்கே வரும், இப்படி வரும், எங்கே, இந்த லெவலுக்கு வரும். அப்போ முதலாவது இது உடைச்சதாண்டா 1 இங்கே, 2 இங்கே, 3 இங்கே வரும், வருதா, வரும். அப்போ அடுத்தது இன்னொரு 2 லைன் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னால், இப்படி அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த 3வது இந்த கோடும் இதுவும் கணக்காக நிற்கும். அப்போ சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ட்ரெண்டிங் லைனை வச்சு மட்டும் மார்க்கெட் மூவ் பண்ணுறதை பார்ப்போம். அப்போ இதில் கேண்டில் பட்டன் பார்க்கணும். இப்போ கேண்டில் பட்டன் பார்க்கல, இதை நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்க, இந்த கேண்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, புல்லிஷ் இன்ஹெல்பிங் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவப்பாக இருக்குது, இது வந்து பச்சையாக இருக்குது. என்ன செய்வோம், இதில் வாங்கினோம்னா மேலே போகும். பாருங்கள், போயிருக்க மேலே போயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் இதை என்ன செய்வாங்கன்னா, இது பச்சை சின்னனாகவும் சிவப்பு பெருசாகவும் இருக்குது. இருந்தால் என்ன செய்யும், அதை வந்து பியரிஷன்னா என்ன, பியரிஷன்னா மார்க்கெட் கீழே போகுது, பியரிஷ். அப்போ பச்சை கேண்டில் இங்கே இருக்குது, அதில் சிவப்பு கேண்டில் இங்கே இருக்குது பெருசு. வந்தேன்னு செய்யும், மார்க்கெட் கீழே வந்துட்டுதே இல்லையோ, வந்துட்டுது. அப்போ கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடு இதில் போட்டுக்குது, 2 முட்டி கொண்டு இது போட்டுக்கிறீங்க. இங்கே வந்து காலை போட்டு அனுப்பி காலை போட்டு என்ன செய்யும், மார்க்கெட் மேலே திரும்ப. இந்த கேண்டில் வந்து நல்ல சைனண்டா என்ன, நல்ல ஒரு சிக்னல் தருது, மார்க்கெட் திரும்பி மேலே போகும். இங்கே வாங்க வந்துட்டுது, இதில் உண்டா போட்டுட்டான், என்ன செய்யுது, திருப்பி ரீசர்ச் பண்ண பழைய இடத்துக்கு அப்படி 7 மேலே போட்டான். அப்போ இந்த கேண்டில் வந்து மிக முக்கியமான கால் வந்துன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த ரெண்டிங் இடத்துல கால் வந்துண்டா கவனமாக இருக்கணும். என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இதில் ஒரு கால் இருக்குது, இதில் கால் இருக்குது, மார்க்கெட் என்ன செஞ்சுது, இங்கே இது திருப்பக்குள்ளே வந்துட்டுது. திருப்பி இங்கே ஒரு காலை போட்டிருக்கான், நொஜியை போட்டுட்டு அப்படி 7 கீழே வந்துட்டான். பாருங்க, இது எப்படி நல்ல ஹேண்டில் இருக்காண்டு. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் என்ன செய்யணும், மாறி மாறி கோட் அடிக்கும். இப்படி இப்போ ஒரு நம்பர் ரைட், இதை அழிச்சு போட்டு 5 நம்பருக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் எந்த சார்ட் எடுக்கிறீங்களோ அந்த சார்ட்டுக்கு தான் நிற்கணும். இப்போ இது 5 நிமிஷம். இதை பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு. அப்போ இதை எப்படி என்ன செய்வோம், இப்படி ஒரு கோடு அடிப்போம், ரைட், இங்கே ஒரு கோடு அடிப்போம், இப்படி வடிவாக அடிப்போம், ரைட். இதில் அடித்தா என்ன செய்யணும், இதில் முட்டி இருக்குது, இங்கே முட்டி இருக்குது, மார்க்கெட் என்ன செய்யணும், இங்கே பெறணும். இப்போ இந்த அடுத்தது என்ன செய்வோம், 1 மணம் இப்படி சைட் போகிற அடிப்போம். இப்போ பாருங்கோ, இந்த சைட் போகிற இப்படி கோடு நீங்கள் அடிக்கல, இதில் அடிச்சிருக்கிறீங்க, இதில் முட்டி இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த கோட்டுக்குள்ளேயே நின்றுருக்கோ இல்லையோ, இங்கே வந்தங்க போகுது, இங்கே வருது, முட்டிடுது. இப்போ இந்த வந்துட்டு வந்துட்டு எங்கே வரும், இங்கே வருவோம். அப்போ என்ன செய்வோம், இதுதான் மார்க்கெட்.
அப்போ இதை புரிஞ்சோனீங்கன்னா என்ன அவ்வளோதான் வேலை. அப்போ இன்னொரு கோடை போடுவாங்க மேலே வரதான்னு சொன்னால் இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லேயர். இது ஒரு மேலேருந்து வரைக்கும் சப்போர்ட் இருந்திருக்கு, இது ஒரு சப்போர்ட், இதில் முட்டி இருக்குது. அப்போ என்ன செய்யணும், மேலே இந்த கோடு உடைச்சி நான் எங்கே வருவார், இந்த கோடு உடைச்சா எங்கே வருவார், மேலே இங்கே தான் வருவார். நாங்கள் என்ன செய்யணும், அப்போ இதை சரியாக பயன்படுத்துவோம். அவ்வளோதான் வேலை, அதுதான் வேலை. அப்போ நாங்கள் இதில் தெளிவாக இருந்தோம்டா என்ன செய்யலாம், நாங்கள் வந்து இதில் காசு உழைக்கலாம். இதை பாருங்க, இந்த மார்க்கெட் வருது பார்ப்போம். இதை வந்துட்டு முட்டிட்டு மேலே ஊதோண்டு பார்ப்போம். இந்த 5 நிமிஷம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இங்கே வருதான்னு பார்ப்போம். வருது இந்த லெவல், இது ப்ரீவியஸ் லெவல். இதை உடைச்சு என்ன செய்யும், மார்க்கெட் கீழே போகும். அதுக்கு ஒரு கூட அடிச்சு பார்ப்போம். இது வந்து சப்போர்ட் லெவல். இதில் முட்டி இருக்குது. இந்த கோடை ஒன்று நாங்கள் கோடு அடிச்சுனாங்க, கணக்காக முட்டி இருக்குது. இங்கே வருது கொண்டு பார்ப்போம். இது வருது. வந்தால் என்ன செய்யலாம், இதை வந்துட்டு திருப்பி மேலே எடுத்து கொண்டு போவான். இது உடைச்சு தர சொன்னால் இங்கே வரும். பார்ப்போமே நடக்குது. இதுதான் மார்க்கெட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கிட்ட மாதிரி மார்க்கெட்டில் உழைக்கும். ஓகேயோ, பார்ப்போம். விட்டு கொண்டு பார்ப்போம். What? Come on, man. Come on, baby. இந்த ஃபோன் நம்பர் தேவைன்னு சொன்னால் இதில் போட்டு விட்றேன், கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் வைவர் குழுவில் அவங்களை இணைச்சி விட்றேன். இந்த பங்குச்சந்தை குழு இருக்குது, அதில் இணைய விரும்புகிற இணைங்கோ. அதில் நான் வந்து லைவ் சிக்னல் தர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி எதிரி டாக்குமெண்ட் வந்து இது இருக்குது. அப்போ 2 வழி விடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், அது கணக்காக வருது. இங்கே முட்டுதா, என்ன செய்யணும், இது மட்டும் வெயிட் பண்ணுவேன். மேலே போடுறான், முட்டித்தான் போகணும். வந்தவன் இந்த முட்டாமல் போக மாட்டேன். இங்கே 53, இப்போ 2 நிமிஷம் கிடக்கு. இந்த 5 நிமிஷம் கல்லோட 2 நிமிஷம் கிடக்கு. 2 நிமிஷத்துக்குள்ளே இங்கே அடிச்சுட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஏன் இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்குது, நாங்கள் இதை நம்பலாம். பார்ப்போம்னு நினைக்கிறேன். இப்படி வந்து அடிச்சு விடுவோம். இன்னும் கட்டு போச்சு. இப்படியும் ஒரு ட்ரெண்டிங்காக போடுங்கோ. ஏன் இந்த கோடு உடைச்சா அங்கே வருவார், இங்கே வருவார். இந்த இதுக்கு தான் நிற்கிற மார்க்கெட் மேலே போனதோ. அப்போ இந்த கோடு உடைச்சார் என்றால் எங்கே வருவார், இங்கே வருவார். இப்படி ஒன்று போட்டு விட்டிங்கன்னா சரி. இந்த கோடு உடைச்சி மேலே போனால் வச்சுவார், மேலே வருவார், இங்கே வருவார், இங்கே வருவார். அதுதான் விஷயம். ஓகே, இது வந்து இப்போ இது 1 நிமிஷம் கிடக்குது. இந்த கேண்டில் வந்து பச்சை மேலே இங்கே வரும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே இது இப்படி இதே மாதிரி இந்த கேண்டில் மாற மாட்டா, பச்சையாக வர மாட்டா, மார்க்கெட் என்ன செய்ய போகுது, இந்த ப்ரீவியஸ் லெவலில் முட்டி போட்டு மாற மாட்டா எடுத்தோம். இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் 1 நிமிஷத்தில் கீழையும் வரலாம், மேலேயும் போகலாம். இந்த கேண்டில் வச்சு தான் முடிவு கொடுக்கணும். இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இதே மாதிரி இந்த கேண்டில் மாதிரி பச்சையாக இங்கே முடியும்னு சொன்னால் மார்க்கெட் மேலே தான் போகும். அப்போ என்ன செய்யுங்கன்னா, இப்படி லைனை கூட அடிங்க. நீங்களாம் அடிக்கணும், ஒரு நீங்களாம் அடிக்கணும். இங்கே இதான்னு சொன்னால் இதுக்கு அடிக்கிறேன்னு சொன்னால் இப்படி அடிச்சிருங்க. பாருங்கள், இப்படி அடிச்சுருந்தா முட்டி இருக்கா இல்லையா, இந்த இதில் அடிச்சுட்டா இங்கே முட்டி இருக்குது, இதில் முட்டி இருக்குது, மேலே கீழேருந்து வந்தது என்ன செய்யிருக்கு, இப்படி போட்டு இதில் முட்டிட்டு கீழே இறக்கிட்டாங்க. இப்படி நீங்கள் அடிச்சு போடலாம். இதுதான் ட்ரெண்டிங் லைன். ஓகே, இந்த ட்ரெண்டிங் லைனையும் பார்த்து இந்த மார்க்கெட்டையும் பார்த்து இப்படி மூணுது பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பாருங்க கேண்டில் மாறுது. அப்போ இது கீழே வந்தபடி அப்போ கீழே இறக்க போகிறார். அப்போ சில வேலை இங்கே வரலாம், அல்ல திருப்ப ரீசர்ச் பண்ணி இங்கே போன்னுட்டு புதுசாக மாறலாம். இது ஒன்று நடக்கும். சரிதானே, இதுதான் மார்க்கெட். பார்ப்போம். இங்கே ப்ரீவியஸில் நினைக்கிறேன் இங்கே வருவார். இது உடைச்சாரண்டா இங்கே வருவார், இது உடைச்சாரண்டா புஷ்கனை இங்கே வருவார். அப்போ இன்னும் 5 நிமிஷத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் கிடக்குது. அதுக்குள்ளே அந்த கேண்டில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கேண்டில் நேர நிமிடங்களை விளையாண்டால் இது 5 நிமிஷம் சாடிஞ்ச 5 நிமிடம் சாட் இது வந்து நம்ம அதுக்குள்ளே நடக்கும். இதுதானே, இதை நாங்கள் வடிவாக பழகிட்டோம் என்றால் இந்த மார்க்கெட் ஈஸி. பழகாட்டி எங்களுக்கு லொஸ்ட்டில் தான் போகும். அப்போ நாங்கள் அதுக்கிட்ட மாதிரி கற்றுக்கொண்டு என்ன செய்வோம், இந்த மார்க்கெட்டுக்கு வருவோம். அதை பார்த்து செய்வோம். இந்த கேண்டில் பேட்டர்ன் பழகி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், மார்க்கெட் எப்படின்னு எல்லாம் தெரியும். அப்போ அதுலேருந்து என்ன செய்யலாம், நீங்கள்
கணக்கு காசு உழைக்கலாம் பாருங்கள். ப்ரீவியஸ் லெவல் வந்து இங்கே வந்து முட்டிட்டு என்ன செய்யுது முட்டிட்டு. ஸோ அப்போ இதுதான் சார்ட். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ட்ரெண்ட் ஒன்று அடித்து விடுவோம். இங்கே இப்படி போட்டு இப்படி ஒன்று அடித்து விட்டிங்கன்னா பாருங்கள் நான் சொன்னது ட்ரெண்டிங்கில் முட்டி இருக்கு இல்லை பாருங்கள். இங்கே இதில் அடித்து நாங்கள் இதில் முட்டினது இதில் முட்டா மாதிரி போயிருக்குது. இதில் முட்டா மாதிரி போச்சுன்னா அப்படியே அடிச்சிட்டார். அப்போ என்ன இந்த ரெண்டிங் வந்து எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் உதவும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ரெண்டிங் தெரிஞ்சாலே இதுக்கு மாதிரி உழைக்கலாம். ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த சார்ட்டு போனாலும் சரி இந்த ட்ரெண்டிங் இந்த மட்டும் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் நீங்கள் சரி இதில் சப்போர்ட்டில் முட்டிட்டான் நான் ஏன் சப்போர்ட்டை முட்டிட்டு மேலே இழுக்க போகிறான் கூட. இங்கே பாருங்க இந்த கேண்டலுக்கு மேலே வருமாண்டா இதில் 97 341 நிற்கிது. இதில் வச்சிங்கன்னா 96 சொன்னால் 5 ரூபா அடிங்கன்னா 10 ரூபா 15 ரூபா வந்துருக்கு. என்ன இதில் எடுக்க விடுதில்லை காசு. ஸோ இதுதான் மார்க்கெட் ரோலை பார்த்து செய்யுங்க. ஏதாவது கேள்வி பதில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ வரும். மணி ப்ரைஸ் லைவில் லண்டன் டைம் 10 மணி நினைக்கிறேன். இலங்கை டைம் இப்போ விண்டர் வழியால் 3 மணியாக இருக்கும் மத்தியானம். இணைஞ்சு ஒழுங்கோ ஃப்ரீ கிளாஸஸ் பாருங்கள். உழைப்போம் தயவுசெய்து யாரையும் ஏமாத்தாதீங்க. அது டைம் போய் நம்பி ஏமாந்து உங்களோட காசுகளை இழந்துடாதீங்கோ. எதிரி.comல அல்லது வன்னிமந்தன்.com அடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து சிக்னல் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதில் போய் பாருங்க. டெலிஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் நம்பர் எல்லாம் இருக்குது. அதில் போய் பாருங்கள். பார்த்துட்டு முதல் கற்றுக்கொள்ளுங்க, படியுங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி படியுங்க. விளங்கிட்டு அதுக்கிட்ட மாதிரி செயல்படுங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வோம், நாங்கள் காணாமல் போயிடுவோம். சரிதானே? நன்றி உறவுகளே. இதை கேள்வி இருந்தால் யூடியூப்பில் பதிஞ்சுடுங்க. யூடியூப் அதில் இருக்குது. நன்றி.